நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் சதீஷ் கிருஷ்ணபிள்ளை. வாசிப்பவர் அகமது எம் நசீர். முதலில் தலைப்புச் செய்திகள். இதுவரை வெளியான தேர்தல் பெறுபவர்களுக்கு அமைய தேசிய மக்கள் சக்தி முன்னணியில். வடக்கிலும் கிழக்கிலும் தேசிய மக்கள் சக்திக்கு சமமான வெற்றி. 21 மாவட்டங்கள் சார்ந்த தபால் மூல பெறுபவர்களிலும் தேசிய மக்கள் சக்திக்கு ஜெயம். பெறுபவர்கள் வெளியான பின்னர் ஒரு வார காலம் வரையிலும் ஊர்வலங்களை நடத்த தடை. தேர்தலுக்கு பிந்திய காலப்பகுதிகளில் அமைதி பேணுமாறு தேர்தல் ஆணைக்குழு பொதுமக்களிடம் கோரிக்கை. மாவோரி மக்களின் உரிமை போராட்டத்தின் ஓர் கட்டமாக நியூசிலாந்து பாராளுமன்றத்தில் வித்தியாசமான ஆர்ப்பாட்டம். T20 தரவரிசை பட்டியலில் வனிந்து ஹசரங்க 2ஆம் இடம் நோக்கி முன்னேற்றம். அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். 2024 பாராளுமன்ற தேர்தல் சார்ந்த இதுவரை வெளியான பெறுபவர்களின் பிரகாரம் தேசிய மக்கள் சக்தி அமோக வெற்றியிட்டக்கூடிய தடத்தில் செல்லுகின்றது. இந்த கட்சி வடக்கிலும் தெற்கிலும் சமமாக வெற்றிகளை குவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். இதுவரை 75 தொகுதிகள் சார்ந்த பெறுபவர்கள் வெளியாகியுள்ளன. இவற்றில் 69 தொகுதிகளில் தேசிய மக்கள் சக்தி வென்றுள்ளது. இதன் பிரகாரம் தேசிய மக்கள் சக்தி இதுவரை பெற்றுள்ள மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை 31,65,179 ஆகும். இது 63.72% இருக்கின்றது. இந்த கட்சிக்கு 22 ஆசனங்கள் கிடைக்கின்றன. ஐக்கிய மக்கள் சக்தி இதுவரை 9,22,182 வாக்குகளை பெற்றுள்ளது. இது 18.56% ஆகும். இந்த கட்சிக்கு 4 ஆசனங்கள் கிடைக்கின்றன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிற்கு 1,70,992 வாக்குகள் மாத்திரமே கிடைத்துள்ளன. இது 3.5% ஆகும். இதன் பிரகாரம் இந்த கட்சிக்கு 2 ஆசனங்கள் கிடைக்கின்றன. சகல தபால் மூல பெறுபவர்களும் வெளியிடப்பட்டுள்ளன. இவற்றின் பிரகாரம் 21 தேர்தல் மாவட்டங்களில் தேசிய மக்கள் சக்தி வெற்றியீட்டியுள்ளது. மட்டக்களப்பு தேர்தல் மாவட்டத்தில் மாத்திரம் இலங்கை தமிழரசு கட்சி வெற்றி பெற்றுள்ளது. காலி மாவட்டத்தின் ஒட்டுமொத்த தேர்தல் பெறுபவர்களும் வெளியாகியுள்ளன. இங்கு 4,06,428 வாக்குகள் தேசிய மக்கள் சக்தி முன்னணியில் திகழ்கின்றது. இது செலுத்தப்பட்ட வாக்குகளில் 68% ஆகும். இதன் பிரகாரம் தேசிய மக்கள் சக்திக்கு 7 ஆசனங்கள் கிடைக்கின்றன. ஐக்கிய மக்கள் சக்தி 93,486 வாக்குகளை பெற்றுள்ளது. இது 15.66% ஆகும். இதன் பிரகாரம் இந்த கட்சிக்கு 1 ஆசனம் கிடைக்கின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 31,201 வாக்குகளை பெற்று 5.32% பெற்றிருக்கின்றது. இந்த கட்சிக்கும் ஆசனம் 1 கிடைக்கின்றது. ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் ஒட்டுமொத்த தேர்தல் பெறுபவர்களின் பிரகாரம் தேசிய மக்கள் சக்திக்கு 5 ஆசனங்கள் கிடைக்கின்றன. இந்த கட்சி 2,34,083 வாக்குகளை பெற்றுள்ளது. இது 66% தாண்டிய எண்ணிக்கையாகும். ஐக்கிய மக்கள் சக்தி 52,170 வாக்குகளை பெற்றுள்ளது. இது 14.79% ஆகும். இந்த கட்சிக்கு 1 ஆசனம் கிடைத்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 26,268 வாக்குகளை பெற்றுள்ளது. இது 7.45% ஆகும். பொலன்னறுவை மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்திக்கு 4 ஆசனங்கள் கிடைத்துள்ளன. இந்த கட்சி 1,59,10 வாக்குகளை பெற்றுள்ளது.
இது 68.67%. புலனறுவையில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஒரு ஆசனம் மாத்திரம் கிடைத்துள்ளது. இந்த கட்சி 43,822 வாக்குகளை பெற்றுள்ளது. இது 18.92%. மாத்தறை மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்திக்கு 6 ஆசனங்கள் கிடைத்துள்ளன. இந்த கட்சி 3,17,541 வாக்குகளை வென்றுள்ளது. இது 69.85%. ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஒரு ஆசனம் கிடைத்துள்ளது. இந்த கட்சி பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கை 74,475 ஆகும். இது 17.38%. மொனராகலை மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்திக்கு 5 ஆசனங்கள் கிடைத்துள்ளன. இங்கு இந்த கட்சி 1,74,730 வாக்குகளை பெற்றுள்ளது. இது 64.27%. ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஒரு ஆசனம் கிடைத்துள்ளது. இந்த கட்சி 62,014 வாக்குகளை பெற்று 22.81% தனதாக்கியுள்ளது. பதுளை மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பெறுபேறுகளும் வெளியாகியுள்ளன. இங்கு தேசிய மக்கள் சக்திக்கு 6 பாராளுமன்ற ஆசனங்கள் கிடைத்துள்ளன. இந்த கட்சி பதுளை மாவட்டத்தில் 2,75,180 வாக்குகளை பெற்றுள்ளது. இது 58.59%. ஐக்கிய மக்கள் சக்தி 2 ஆசனங்களை வென்றுள்ளது. இந்த கட்சி 1,02,958 வாக்குகளை வென்றுள்ளது. இது 21.92%. பதுளை மாவட்டத்தில் புதிய ஜனநாயக முன்னணி 36,450 வாக்குகளை வென்று ஒரு ஆசனத்தை தனதாக்கிக் கொண்டுள்ளது. யாழ்ப்பாணம் ஊர்காவற்றுறை தொகுதியில் EPDP வெற்றி பெற்றுள்ளது. கிளிநொச்சி தொகுதியில் இலங்கை தமிழரசு கட்சி வென்றுள்ளது. திருகோணமலை மாவட்டத்தின் மோதூர் தொகுதியில் ஐக்கிய மக்கள் சக்தி அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளது. பாராளுமன்ற அங்கத்தவர்கள் 225 பேரில் 196 பேர் வாக்குகளின் மூலம் தெரிவு செய்யப்படுவார்கள். ஏனைய 29 பேரும் தேசிய பட்டியலில் பாராளுமன்றம் செல்வார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். தொடர்ந்து செய்திகள். தேர்தல் பெறுபேறுகள் வெளியாகி ஒரு வார காலம் வரையில் ஊர்வலங்கள் நடத்துவது தடை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர். இதன் பிரகாரம் நடைப்பயணமாக, வாகன ஊர்திகளாக ஊர்வலங்கள் செல்லுவதற்கு அனுமதி கிடையாது எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிஹால் தல்துவ தெரிவித்துள்ளார். இதன் பிரகாரம் தேர்தலுக்கு பிந்தைய காலப்பகுதியில் விசேட பாதுகாப்பு திட்டம் அமலாகின்றது. இந்த காலப்பகுதியில் அமைதியாக நடந்து கொள்ளுமாறும், பொது இடங்களில் கூட்டமாக நடமாடுவதனை தவிர்த்துக் கொள்ளுமாறும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். விதிமுறைகள் மீறப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் தக்க நடவடிக்கைகள் எடுப்பதற்கும் அதிகாரம் போலீசாருக்கு உள்ளது என்றும் திரு ரத்நாயக்க மேலும் குறிப்பிட்டார். இன்று கார்த்திகா பௌர்ணமி தினமாகும். இன்றைய பூரணை இந்துக்களுக்கும் பௌத்தர்களுக்கும் ஒருங்கே முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக திகழ்கின்றது. இந்துக்கள் இன்றைய தினத்தை கார்த்திகேயன் அவதரித்த தினமாக கொண்டாடுகிறார்கள். இது பிதர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாளாகவும் இருக்கின்றது. வைணவ அடியார்கள் ராதா, கிருஷ்ணா ஆகிய இருவரையும் இன்றைய தினத்தில் வழிபடுவார்கள். கார்த்திகா பூரணை தினத்தில் இருவரும் கோபியருடன் சேர்ந்து ராசலீலையில் ஈடுபட்டதாக வைணவர்கள் கருதுகின்றார்கள். பௌத்த வரலாற்றை பொறுத்தவரையில் இன்றைய தினம் இல் பௌர்ணமியாக அனுஷ்டிக்கப்படுகின்றது. இதுபோன்ற தினத்தில் புத்த பெருமானுக்கும் செரியுத் துறவிக்கும் இடையிலான தர்ம விசாரத்தை கேட்டு மைத்ரி போதிசத்வர் தாம் முக்தி நிலை அடைவதனை அறிந்து கொண்டதாக கூறப்படுகின்றது. இல் நோன்மதியை முன்னிட்டு நாடெங்கிலும் பௌத்த விகாரைகளில் தான தர்ம தியான நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன.
இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் சிங்கள சேவை பல நிகழ்ச்சிகளை நேரலையாக அஞ்சல் செய்யவிருக்கின்றது. தம்புள்ளையில் இருந்து மஹியங்கனை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த தனியார் பஸ் வண்டி விபத்திற்கு உள்ளானது. அதில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த பஸ் வண்டி தம்புள்ளை மஹியங்கனை வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த போது நேர் எதிரில் வந்த வேனில் மோதி பள்ளத்தில் வீழ்ந்திருக்கின்றது. இந்த விபத்தினை தொடர்ந்து பஸ் வண்டியில் 37 பயணிகளும் வேனில் இருந்த 5 பயணிகளும் காயமடைந்து வில்கமு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார்கள். இதன்போது சிகிச்சை பலனின்றி பஸ் வண்டியில் இருந்த 2 பயணிகளும் வேனில் பயணித்த ஒருவரும் உயிரிழந்திருப்பதாக அறிவிக்கப்படுகின்றது. தொடர்வது பிரதான செய்திகள். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. இவ்வாண்டு இதுவரையிலான காலப்பகுதியில் 5000க்கும் மேற்பட்ட இலங்கையர்கள் தென்கொரியாவில் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவித்துள்ளது. உற்பத்தி துறையில் 4384 பேரும், கடற்றொழில் துறையில் 721 பேரும், கட்டுமானத் துறையில் 14 பேரும், 5120 பேர்கள் வேலைவாய்ப்பு பெற்று தென்கொரியா சென்றுள்ளனர். இவர்களில் 3984 பேர் முதல் தடவையாக அந்த நாட்டில் வேலைவாய்ப்பு பெறுபவர்கள் ஆவார்கள். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை அனுராதபுரம் மாவட்டத்தின் சில இடங்களில் நீர் விநியோகம் தடைப்பட உள்ளது. அன்றைய தினம் முற்பகல் 9:30 தொடக்கம் மாலை 5:30 வரையில் 8 மணித்தியால நீர்வெட்டு அமுலாக்கப்படும் என தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது. இந்த நீர்வெட்டினால் சாலியபுர ரஜரட்ட பல்கலைக்கழகம், மிகிந்தலை, யாழ்ப்பாணம் சந்தி, மாத்தலை சந்தி, கல்குளம் ஆகிய இடங்கள் பாதிக்கப்படும். நுவரபாவி நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் அத்தியாவசிய திருத்தப் பணிகளுக்காக நீர் விநியோகம் இடைநிறுத்தப்படுகின்றது. இது உங்கள் கவனத்திற்கு. உலகச் செய்திகள். நியூசிலாந்து பாராளுமன்றத்தின் மாவோரி பழங்குடிகளின் பிரதிநிதிகள் வித்தியாசமான முறையில் எதிர்ப்பை வெளிப்படுத்தியதனால் நேற்று பாராளுமன்ற அமர்வு இடைநிறுத்தப்பட்டது. இந்த தேசத்தை ஸ்தாபிக்க வழிவகுத்த உடன்படிக்கையினை திருத்தும் நோக்கிலான பிரேரணை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இதனை ஆட்சேபித்து பழங்குடி சமூகத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது பாரம்பரிய நடனம் ஒன்றை ஆடி ஆக்ரோஷமான தொனியிலே ஒலிக்கும் ஹக்கா பாடலை பாடினார்கள். ஸ்தாபக உடன்படிக்கையினை திருத்தும் முயற்சிக்கு எதிராக பாராளுமன்றத்திற்கு வெளியிலும் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றன. ஆட்கடத்தல்காரர்களுக்கு சிறிய படகுகளுக்கான கருவிகளை விற்பனை செய்ததாக சந்தேகிக்கப்படுகின்ற நபர் நெதர்லாந்து தலைநகரில் கைது செய்யப்பட்டுள்ளார். ஐக்கிய ராச்சியத்தின் குற்றத்தடுப்பு போலீசார் நெதர்லாந்து மற்றும் பெல்ஜிய காவல்துறையுடன் இணைந்து சந்தேக நபரை கைது செய்தார்கள். கைது செய்யப்பட்டவர் துருக்கிய பிரஜை. இவருக்கு 44 வயது. இந்த மனிதர் பெல்ஜியத்திற்கு நாடு கடத்தப்பட்டு அங்கு அவர் ஆட்கடத்தல் குற்றச்சாட்டு விசாரணைகளை எதிர்கொள்வார். டெல்லியில் வளி மாசடைதல் தீவிரம் பெற்ற நிலையில் அங்குள்ள சகல ஆரம்ப பாடசாலைகளையும் மூடிவிடுவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். மறு அறிவித்தல் வரை சகல வகுப்புகளும் ஆன்லைன் முறையில் இடம்பெறும் என தலைநகர் பிராந்தியத்தின் முதலமைச்சர் எக்ஸ் தளத்தில் அறிவித்துள்ளார். புதுடில்லியும் அதனை அண்டியுள்ள நகரங்களும் மக்கள் சுகாதாரத்திற்கு மோசமான தாக்கத்தை இந்த பிரதேசங்களில் ஏற்படுத்தக்கூடிய வகையில் வளி தீவிரமாக மாசடைந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அபிவிருத்தி செய்திகள். இலங்கையில் பௌத்த யாத்திரை சுற்றுலாவினை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. இதன் கீழ் தாய்லாந்தில் உள்ள இலங்கை தூதரகத்தின் மூலம் தாய் ஏர் ஏசியா நிறுவனத்தை சேர்ந்த 20 பேர்கள் அடங்கிய குழு ஒன்று சமீபத்தில் இலங்கை வந்துள்ளது. இந்த குழுவில் யூடியூப் இணையதளத்தின் மூலமாக பிரசித்தி பெற்ற 2 பேரும் உள்ளடங்குகின்றார்கள்.
இந்த திட்டத்தின் கீழ் இலங்கைக்கும் தாய்லாந்திற்கும் இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க சமய உறவுகளை கோடிட்டு காட்டி இலங்கையின் வணக்க ஸ்தலங்களுக்கு விஜயம் செய்யுமாறு தாய்லாந்தின் பௌத்த அதிகாரிகளை ஊக்குவிக்கும் நடவடிக்கை எடுக்கப்படும். விளையாட்டுச் செய்திகள். ஆண்களுக்கான T20 சர்வதேச போட்டிக்கான ICC தரப்படுத்தலில் இலங்கையின் முதன்மை சுழற்பந்து வீச்சாளர் வனிந்து ஹசரங்க 4 ஸ்தானங்களால் முன்னேறி 2ஆம் இடத்தை பிடித்துள்ளார். சமீபத்தில் தம்புள்ளையில் இடம்பெற்ற நியூசிலாந்திற்கு எதிரான 2வது T20 போட்டியில் 17 ஓட்டங்களை மாத்திரம் கொடுத்து 4 விக்கெட்டுகளை கைப்பற்றியுள்ளதனால் இந்த முன்னேற்றம் சாத்தியப்பட்டுள்ளது. வனிந்து ஹசரங்கவின் சகாக்களில் மதீஷ் பத்திரன 22 ஸ்தானங்களினால் முன்னேறி 31வது இடத்தையும், துஷார 28 ஸ்தானங்களினால் முன்னேறி 48வது இடத்தையும் பிடித்துள்ளனர். வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். இலங்கையில் புதிதாக முதலீடு செய்வதில் சீன முதலீட்டாளர்கள் ஆர்வம் காட்டியுள்ளதாக இலங்கையின் சர்வதேச வர்த்தக சம்மேளனம் அறிவித்துள்ளது. சமீபத்தில் சீனாவின் யுவான் மாநில வர்த்தக கைத்தொழில் சம்மேளனத்தின் பிரதி தவிசாளர் தலைமையிலான குழுவினர் இலங்கை வந்திருந்தார்கள். இந்த குழுவின் புதிய முதலீடுகளின் ஆர்வத்தை வெளிப்படுத்தியுள்ளதாக இலங்கை சர்வதேச வர்த்தக சம்மேளனத்தின் தலைவர் அறிவித்துள்ளார். இவர்கள் உற்பத்தி மற்றும் சேவைகள் உள்ளிட்ட துறைகளில் முதலீடு செய்வதற்கும் ஆர்வத்தை வெளிப்படுத்தியுள்ளார்கள். பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள். இந்த வருடத்தின் முதல் 9 மாதங்களில் இலங்கை வங்கி ஈட்டிய தீர்வைக்கு முந்திய வருமானம் 37 பில்லியன் ரூபாவை தாண்டியுள்ளது. கடந்த வருடத்தின் முதல் 9 மாதங்களுடன் ஒப்பிடுகையில் இது 66% வளர்ச்சியாகும். வங்கியின் பிரதம நிறைவேற்று உத்தியோகத்தர் ரசல் பொன்சேகா கருத்து வெளியிடுகையில், இது மிகவும் சவாலான பொருளாதார சூழலில் வங்கியின் ஆற்றலையும் ஸ்திரத்தன்மையினையும் வெளிப்படுத்துவதாக சிறந்த சான்றாக இது அமைகின்றது என்றும் தெரிவித்துள்ளார். காலநிலை அறிக்கை. நாட்டின் பல பாகங்களிலும் பிற்பகல் நேரங்களில் இடி முழக்கத்துடன் கூடிய மழை பெய்ததற்கு சாதகமான வளிமண்டல நிலைமைகள் நீடிப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக இடிமின்னல் தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்த்துக் கொள்வதற்கு முற்பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. இன்று பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் நாட்டின் அநேக பாகங்களில் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யலாம். மேல் சப்ரகமுவா, வடமேல், கிழக்கு, தென் மாகாணங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர்கள் வரையிலான மழை பெய்யக்கூடும். காலை நேரத்தில் மேல் சப்ரகமுவா, மத்திய உவா மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் பனிமூட்டத்துடன் கூடிய காலநிலை நிலவலாம் என திணைக்களம் நேற்று விடுத்திருந்த இந்த வானிலை அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இதுவரை வெளியான தேர்தல் பெறுபவர்களுக்கு அமைய தேசிய மக்கள் சக்தி முன்னணியில். வடக்கிலும் கிழக்கிலும் தேசிய மக்கள் சக்திக்கு சமமான வெற்றி. 20 மாவட்டங்கள் சார்ந்த தபால் மூல பெறுபவர்களிலும் தேசிய மக்கள் சக்திக்கு ஜெயம். பெறுபவர்கள் வெளியான பின்னர் 1 வார காலம் வரையிலும் ஊர்வலங்களை நடத்த தடை. தேர்தலுக்கு பிந்திய காலப்பகுதிகளில் அமைதி பேணுமாறு தேர்தல் ஆணைக்குழு பொதுமக்களிடம் கோரிக்கை. மாவோரி மக்களின் உரிமை போராட்டத்தின் ஒரு கட்டமாக நியூசிலாந்து பாராளுமன்றத்தில் வித்தியாசமான ஆர்ப்பாட்டம். T20 தரவரிசை பட்டியலில் வனிந்து ஹசரங்க 2ஆம் இடம் நோக்கி முன்னேற்றம்.
எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இன்று பிற்பகல் 12:45 ஒலிபரப்பாகும். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன.